தமிழ்நாட்டுக்கு வந்து பள்ளி கல்விக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிதி ஒதுக்குறாரு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும்ல. அது ஒன்றும் மோடி அவங்க அப்பா விட்டு சொத்து கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்பணத்தில் இவங்க தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்கறது ரொம்ப கம்மி. அப்படி ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுல தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதி அது தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். அந்த நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே நீ தர வேண்டிய காசை வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அது நம்மளுடைய உரிமைன்றீங்க. அது நம்மளுடைய உரிமை. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, 2 பேர் இருக்காங்க, ஒரு ஊர் இருக்குது, அடுத்தடுத்த வீடு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வந்து உங்கள் இடத்த வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்கிறான். அதுக்கு பதிலாக நானும் சம்பாதிச்சு ஒரு இடம் கட்டி வாங்கிக்கிறேன். நான் இன்னொரு இடம் வாங்கிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவன் ஆக்கிரமிச்ச இடத்த நான் மீட்கக்கூடாது. அதான் நீ இன்னொரு இடம் வாங்கிட்டியே, அந்த இடம் பிறகு எதுக்கு அதை கேட்குற அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? அப்படி யாரும் கேட்க முடியாது. அப்போ அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய பணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது.